பிவைக்கு பார்த்துட்ருக்கோம். பி மற்றும் கியூ ஆகியோர் வேறு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பியோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, பியோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/20ன்னு வரும். ஏன்னா 20 நாட்களில் அவர் முடிக்கிறார். அப்போ ஒரு நாளோட ஒர்க்கு 1/20. ஓகேவா? அதே மாதிரி கியூவோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/13 கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி ப்ளஸ் கியூவோட 1 டே ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும். 1 + 20 + 1 + 30. ஓகேவா? ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 30 + 20 / 30 × 20. அப்போது 50/30 × 20ன்னு வரும். கரெக்டாக? இது 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போது இது 5 டேபிள் கேன்சல் பண்ணால் இங்கே 6ன்னு வரும். அப்போ 1/12ன்னு வருது. ஸோ பி ப்ளஸ் கியூவோட 1 டே ஒர்க் வந்து 1/12. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார். மீதமும் இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பண்ணுறாங்க. மீதி இருக்கிற வேலையை கியூ சென்றுறாரு. மீதி இருக்கிற வேலையை பி வந்துட்டு 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பியோட 1 டே ஒர்க் வந்து 1/20னா 5 டேஸ் ஒர்க் என்ன? அப்போ பியோடது 5 டே ஒர்க் வந்து என்ன ஆகிடும்? 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5/20ன்னு வருமா? ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4ன்னு வரும். ஸோ டோட்டல் ஒர்க் எப்போயுமே ஒன்று தான். ஓகேவா? டோட்டல் ஒர்க்கு 1. பிஏ அதில் எவ்வளோ ஒர்க் முடிச்சுட்டாங்க? 1/4. அப்போ ரிமைனிங் ஒர்க் வேணும்னா 1 - 1/4 தட் இஸ் 3/4. ஓகேவா? இப்போ கியூ எத்தனை நாள்லேருந்து வேலையை விட்டு போயிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அது கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா மொத்த மீதி இருக்க ஒர்க்கை அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போது ரிமைனிங் ஒர்க்கை சேர்ந்து பண்ணாங்க இல்லையா? 1 டே ஒர்க் எவ்வளோ? 1/12. அதால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை டேன்னு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ 3/4 × 12. ஓகேவா? கேன்சல் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். அப்போ 3 3s are 9 days. 9 days தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? அப்போ 9 டேஸ்க்கு அப்புறம் கியூ போயிட்டாங்க. ஓகேவா? தென் சம்மோட ஆன்சர்.